காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்கின்ற அதி அற்புதமான வைணவ இலக்கியத்திலே நாம் மீண்டும் ஒன்றிணைவோம். ஸ்ரீமத் ராமானுஜருடைய குருவருளாலும் எம்பெருமான் ஸ்ரீ நாராயணமூர்த்தியினுடைய திருவருளாலும் அதிகாலை பொழுதிலே வைத்தமாநிதி பெருமாளை சேவிக்க வேண்டும் என்பதற்காக ஸ்ரீமத் ராமானுஜர் தன்னுடைய அன்பர்கள் புடைசூழ நவ திருப்பதிகளிலே ஒன்றான திருக்கோளூருக்கு செல்கின்றார். அங்கே மோர் விற்கக்கூடிய பெண்மணி ஒருத்தி ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லிக்கொண்டே செல்கின்றாள். ராமாயணத்திலிருந்தும் மகாபாரதத்திலிருந்தும் ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்தும் ராமருடைய அன்பர்கள் மற்றும் கிருஷ்ண பக்தர்களுடைய நிகழ்வுகளை சொல்லிக்கொண்டே வருகின்றாள். இப்படியெல்லாம் நான் அன்பு செலுத்தினேனா என்ன, ராமன் மீதும் கிருஷ்ணன் மீதும் என்று சொல்லிக்கொண்டே வருகின்றார். அழைத்து வர சென்றேனோ அக்ரூரரை போலே, அகமொழித்து விட்டேனோ விதுரரை போலே. இப்படி ஒவ்வொரு வரியாக சொல்லிக்கொண்டே வருகின்றால். இதிலே நாம் 18 வாசகங்கள் அடங்கிய பக்தர்களுடைய நிகழ்வுகளை பற்றி பார்த்து விட்டோம். இன்று நாம் காண இருப்பது 19வது வாசகம். அவன் தெய்வம் என்றேனோ மண்டோதரியை போலே என்று ஆரம்பிக்கின்றான். ஏன்னா பல அன்பர்களுடைய கதைகளை சொல்லிவிட்டாள். அவன் தெய்வம் என்றேனோ கிருஷ்ணனை போலே என்று சொல்கின்றாள். அடையாளம் சொன்னேனோ கவந்தனை போலே, அந்தரங்கம் சொன்னேனோ திரிசடையை போலே. இப்பொழுது அடுத்த வார்த்தையை சொல்கின்றாள். அவன் தெய்வம் என்றேனோ மண்டோதரியை போல. எத்தனை ஆழமான அற்புதமான கருத்துக்கள் பாருங்கள். ஏன்னா ராவணனுக்கு தெரிந்ததோ இல்லையோ, ஆனால் மண்டோதரிக்கு மிக தெளிவாக தெரிகின்றது. இலங்கையிலே ராமசேதுவை கட்டி உள்ளே நுழைந்திருப்பது சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியினுடைய அவதாரம். அவன் பரமாத்மா என்பது தெரிகின்றது. ஆனால் ராவணனுக்கு தெரியவில்லை. ஏன்னா அவன் என்ன வரம் வாங்கியிருக்கான்னா, மனிதர்களை மிக சாதாரணமாக நினைத்து விட்டான். எனக்கு ஒரு மனிதனால் மரணம் நிகழட்டும் என்று. ஏன்னா பிரம்மாவுடைய கண்டிஷன் என்ன, அவர் உலகத்தில் படைத்த அத்தனை பொருட்களுக்கும் அத்தனை உயிர்களுக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்கு. அப்போ எல்லாருக்கும் ஒண்ணு கொடுக்கணும் இல்லையா? என்னதான் நீங்க எவ்வளவு அடி தொழுது நாம் தவம் செய்தாலும் வரம் வாங்கினாலும் இந்த ஒரு வரத்தை மட்டும் அவர் கொடுக்க மாட்டார். அது சாகா வரம். இதை கேட்கின்றான் ராவணன். அப்பொழுது சொன்னது என்ன பிரம்மா, சரி இது மாதிரி என்னால கொடுக்க முடியாதப்பா. ஏன்னா படைக்கப்பட்ட பொருட்கள் அனைத்தும் ஒரு காலத்தில் மடிய வேண்டும் என்பது இயற்கை நியதி. அந்த விதியை மாற்ற முடியாது எனும் பொழுது அதையே மாற்றி கேட்கின்றார்கள் அசுரர்கள். நிறைய அசுரர்கள் என்ன பண்ணுவாங்க, கஷ்டப்பட்டு தவம் இருப்பாங்க. ஆனா மடிய வேண்டும் என்றால் மட்டும் அவர்களுக்கு மனது கொள்ளாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கிரிட்டிக்கலான முடியாத டிஃபிகல்ட்டான ஒரு வரத்தை கேட்பாங்க. எனக்கு மரணம் நிகழ வேண்டும் என்றால் ஒரு பெண்ணால் தான் நிகழ வேண்டும். ஏன்னா பெண்ணு பார்த்தாக்கா அவங்களுக்கு இவங்களால மரணத்தை கொடுக்க முடியாது என்ற ஒரு தெளிவான உறுதியான மனோநிலை இருக்கும். அப்படித்தான் நினைத்து விட்டான் ராவணனும். எனக்கு மரணம் ஒன்று சம்பவிக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு மனிதனாகத்தான் இருக்க முடியும் என்று சொல்லிவிட்டான், வாங்கிவிட்டான் வரத்தை. இப்பொழுது என்ன பண்றாரு ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி, வைகுந்தத்திலிருந்து புறப்படுறாரு. அவதாரம் என்றால் இறங்கி வருதல் என்பது அர்த்தம். யாருக்காக இந்த அவதாரம்? ராவணனை அழிக்க வேண்டும். இந்த 10 தலை அரக்கனை அழிப்பதற்காக அவர் மனித உருக்கொண்டு இந்த மண்ணுலகத்திலே வந்து பிறந்தார் அயோத்தியாவிலே. தசரத சக்கரவர்த்திக்கு குழந்தை பாக்கியம் கிட்டவில்லை. புத்திர காமேஷ்டியாகம் செய்கின்றார் ருஷ்யசிருங்க முனிவரை கொண்டு. அப்பொழுது அவர் மிகப்பெரிய ஒரு யாகத்தை செய்து அதனை கொண்டு பிறந்த பிள்ளைகளிலே 4 பிள்ளைகளிலே மூத்தவராக விளங்கியவர் தசரத சக்கரவர்த்திக்கு மிகவும் மனதுக்கு அபிமானமாக விளங்கக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அவனால் தான் இந்த ராவணனுக்கு மரணம் சம்பவிக்க வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி. இதை முடிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சின்ன நிகழ்வு நடைபெறுகின்றது. வனவாசத்திற்கு செல்லும் பொழுது சீதையை தூக்கி செல்கின்றான் ராவணன். அசோகவனத்திலே சிறை வைக்கின்றான். நாம நினைக்கலாம், ஏன் அசோகவனத்திலே சிறை வைக்கணும்?
எவ்வளவு பெரிய மாட மாளிகை எல்லாம் இருக்கின்றது அவனுக்கு, ஏன் அங்கெல்லாம் வச்சா ஆகாதா அப்படின்னு அவன் நினைக்கலாம். ஆனா அவனுக்கு ஒரு சாபம் இருக்கு. என்னன்னா, விரும்பாத பெண்ணை தொட்டால் தலை சுக்குநூறாக வெடித்து விடும் அவனுக்கு. அப்போ பயம்தானே. நிலவல் கட்டிய பர்ணசாலையோடு அல்லவா தூக்கி கொண்டு சென்றான் சீதா பிராட்டி அம்மையை வனவாசத்தின் பொழுது. இப்ப என்னன்னா, கிஷ்கிந்தையிலே ராமர் என்ன பண்றாரு, வாலியை வதம் செய்த பிற்பாடு சுக்ரீவனுக்கு கிஷ்கிந்தை நகரிலே பட்டாபிஷேகம் செய்து வைத்து விட்டார். செய்து கொண்ட ஒப்பந்தம் என்ன, சீதா பிராட்டி அம்மையை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த 2 பேரால் முடியாது. ராமரும் லக்ஷ்மணனும் மட்டுமே இருக்கின்றார்கள் காட்டிற்குள்ளே. எப்படி சென்று தேட முடியும்? மிகப்பெரிய படைபலம் வேண்டும் அல்லவா? அப்பொழுது சுக்ரீவனிடம் செய்து கொண்ட ஒப்பந்தம், உனக்கு நான் உன்னுடைய நாட்டை திருப்பி கொடுக்கின்றேன் உன்னுடைய அண்ணனை வதைத்து என்று செய்து கொண்ட ஒப்பந்தத்தை அவர் மிகச்சரியாக முடித்து விட்டார். ஆனால் சுக்ரீவனுக்கு தலைக்கணம் ஏறிவிட்டது. நாம் தான் ராஜாவாகி விட்டோம் அல்லவா, நாம் ஏன் உதவ வேண்டும் ராமருக்கு என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டு விட்டது. அனாயாசமாக காலத்தை கழிக்கின்றான். அப்பொழுது லக்ஷ்மணனுக்கு கோபம் வந்து விடுகின்றது. நீ செய்து கொடுத்த ஒப்பந்தம் என்ன, இப்பொழுது அதை மீறுவது என்ன என்று கேள்வி கேட்கும் பொழுது தன்னுடைய தவறு புரிந்து அவன் என்ன பண்றான், 4 திசைகளிலும் சென்று தேடுமாறு தன்னுடைய ஆட்களை அனுப்புகின்றான். கிழக்கு பக்கம் போய் பார்த்தாயிற்று, மேற்கு பக்கம் போய் பார்த்தாயிற்று, வடக்கு பக்கமும் தேடியாயிற்று. இப்பொழுது மிஞ்சி இருப்பது தெற்கு பக்கம் மட்டுமே. அப்பொழுது ராமதூதனாக ஆஞ்சநேய பெருமாளை அனுப்புகின்றார்கள். நீ சென்று பார்த்து விட்டு வா, சீதா பிராட்டி அம்மை எங்கே இருக்கின்றார்கள் என்று. இப்பொழுது புறப்படுகின்றார். 100 யோஜனை தூரம் உள்ள கடலை கடந்து ஆஞ்சநேய பெருமாள் காற்றினும் கடிதாக விரைந்து சென்று தேடுகின்றார். எங்கு தேடியும் கிடைக்கவில்லை சீதா பிராட்டி அம்மையை. அவர் ஒவ்வொரு இடமாக சென்று தேடும் பொழுது இலங்கை மாநகரத்திலே அந்த புறத்துக்குள்ளும் சென்று தேடி பார்க்கின்றாராம். ஒரு கால் இங்கே வைத்திருப்பானோ சிறை நம்முடைய அன்னையான சீதா பிராட்டி என்று தேடும் பொழுது ராவணனுடைய அந்த புற மாளிகையிலே அம்சத்தூளிகா மஞ்சத்திலே உறங்கி கொண்டிருக்கின்றாள் மண்டோதரி. இதை பார்த்தவுடன் ஆஞ்சநேய பெருமாளுக்கு ஆச்சரியமாக போய்விட்டனா. ஏன்னா ஒரு கால் இது சீதா பிராட்டி அம்மையோ என்று நினைக்கின்றானாம். ஆனா இன்னொரு விஷயமும் அவனுக்கு நினைவுக்கு வருகின்றது ஆஞ்சநேய பெருமாளுக்கு. என்னன்னா, கணவனை விட்டு பிரிந்து வந்தவுடன் ஒரு பெண் எப்படி இப்படி மாற்றானுடைய அரண்மனையிலே அந்த புறத்திலே தங்கி தூங்கி இருக்க முடியும்? இது நிச்சயமாக சீதா பிராட்டி அம்மையால் முடியாது. அப்படிப்பட்ட குணநலன் கொண்டவர் கிடையாது சீதா பிராட்டி என்று அவனுக்கு உறுதியாக தெரிகின்றது. ஏன்னா ராமர் எப்படிப்பட்ட மிகச்சிறப்பான குணநலன்களை கொண்டவர். அவருக்கு வாய்த்த மனைவியானவர் இன்னொருவனுடைய அந்த புற மாளிகையிலே அமர்ந்து தூங்குவாளா? இது சாத்தியமா என்று நினைக்கின்றாராம். ஆனா முதல்ல பார்த்த உடனே மண்டோதரி அவருக்கே ஆச்சரியமாக போய்விடுகின்றாராம். அதிரூபம் வாய்ந்த பெண்மணியாக இருக்கின்றால், ஒரு கணம் பார்த்தால் சீதை போல தெரிகின்றதே என்று நினைக்கின்றாராம். ஆனால் மறுகணம் என்ன நினைக்கின்றாரு, ஒரு கால் இது சீதா பிராட்டியாக இருந்தால் நான் இந்த தூது வந்தே இல்லையா இந்த இலங்கை மாநகரத்துக்குள்ள, இந்த இலங்கை மாநகரத்தை தீயிட்டு கொளுத்தி விட்டு நானும் இறந்து விடுதலே மேல், இதை கொண்டு போய் நான் சொல்ல முடியுமா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு? இப்படி நினைக்கின்றாராம். ஆனால் பாருங்கள், கோபம் என்ற உணர்வு வந்தாலும் அறிவு என்ற ஒரு அற்புதமான தெளிவை கொண்டு அவ தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு தவறான செய்கையை சீதா பிராட்டி அம்மை செய்ய மாட்டார்கள். அப்பொழுது படுத்து உறங்கிக் கொண்டிருப்பது யார்? பட்ட மகிழ்ச்சியான மண்டோதரி. நாம நினைக்கலாம், அது என்ன ஐயா பட்ட மகிழ்ச்சின்னு சொல்றோம்? ஏன்னா ராவணனுக்கு பல மனைவிகள் இருக்கின்றார்கள், ஆனால் இவள் தான் பட்ட மகிழ்ச்சி. ஆனால் இந்த தகுதிக்கு உரியவள் தான் மண்டோதரியும். சரி, மண்டோதரிக்கு இப்படி உறங்கிக் கொண்டிருக்கின்றால் பிற்பாடு அவர் ஒவ்வொரு இடமாக சென்று தேடி பார்க்கும் பொழுது எங்கேயும் சீதா பிராட்டி அம்மையை காண முடியவில்லை என்று சொல்லும் பொழுது, பேசாமல் இந்த இலங்கை மாநகரத்தை கடலிலே அமர்த்திவிட்டு நாமும் உயிர் திறந்து விடுவோம் என்றுதான் எண்ணிக்கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அவருடைய முன்வினை பயனாகவோ என்னவோ, புண்ணியத்தின் பயனாகவோ என்னவோ, சீதா பிராட்டி அம்மையை காண்கின்றார் அசோகவனத்திலே. சரி, இப்பொழுது தூது சென்று சொல்லியாகிவிட்டது ராமருக்கு. ராமர் ராமசேதுவை கட்டிக்கொண்டு இலங்கை மாநகரத்துக்குள்ளே வருகின்றார். சீதா பிராட்டி அம்மையை திருப்பி ஒப்படைத்து விடுங்கள் என்று கனிவோடு சொல்கின்றார். ஆனால் ஏற்க மறுக்கின்றான் ராவணன். ஒரு சாதாரண மனிதன் வந்து என்னை மிரட்டுவதாவது நான் யார்? 10 தலை கொண்ட ராவணன் அல்லவா?
கைலாய மலையையே நான் பெயர்க்க முற்பட்டவன் அல்லவா, எவ்வளவு வீரம் எனக்கு, எப்பேற்பட்ட பராக்கிரமம் என்னுடையது, என்னுடைய மார்பிலே எப்படிப்பட்ட வீரத்தழும்புகள் இருக்கின்றன, 8 திசை யானைகள் பொருத அற்புதமான புண்களும் தழும்புகளும் உள்ளதல்லவா, இப்படிப்பட்ட வீர பரம்பரை நான் எப்படி மிக சாதாரண ஒரு மனிதனுடைய சொல்லுக்கு நான் கட்டுப்படுவேன் என்ற அகம்பாவம் மட்டுமே அவனிடம் குடிகொண்டிருந்தது. என்ன சொல்லியும் கேட்கவில்லை. ஏன்னா விபீஷணன் என்ன பண்றான், சரணாகதி என்று ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பாதங்களிலே வீழ்ந்து விடுகின்றான். கும்பகர்ணன் போகின்றான், அவனும் அடிந்து விடுகின்றான். இந்திரஜித்தாலும் முடியவில்லை. குறைந்தபட்சம் லக்ஷ்மணனை கொஞ்ச நேரம் அவன் கட்டி வைக்க முடியும், அவ்வளவுதான் செய்ய முடிந்தது. ஆனால் எதிர்க்க முடியுமா, இல்லை வீழ்த்தவாவது முடியுமா? ராமரை யாரால் வீழ்த்த முடியும்? அன்பிற்கு மட்டுமே அவர் கட்டுப்படுபவர் அல்லவா. ஆனா போரிலும் சென்று சந்திக்கின்றான் ராவணன். யார் வீழ்ந்தாலும் எனக்கு கவலை கிடையாது, என்னுடைய தம்பி வேணால் மாண்டு விடலாம், ஆனால் நான் உயிரோடு இருக்கின்றேன், நான் உயிரோடு இருக்கும் மட்டிலும் சீதா பிராட்டியாமை நான் கொடுக்க மாட்டேன் என்ற பிடிவாதமான குணம் அவனுடையது. போருக்கு செல்கின்றான், ராமரை பார்க்கின்றான், ராமரோடு பொருதுகின்றான். அப்பொழுது ராமர் ஒரு ஆப்ஷன் கொடுக்கிறாரு, இன்று போய் நாளை வான். ஏன்னா உன்னுடைய தம்பி இறந்து விட்டான் கும்பகர்ணன், நீ இப்பொழுது தனியனாக இருக்கின்றாய். ராமருக்கு எப்பொழுதுமே கொஞ்சம் இரக்க உணர்வு அதிகம். எதிரியாக இருந்தாலும் யாருக்கு வரும் இப்படிப்பட்ட ஒரு மனோநிலை, கொன்று விடலாம், இது ஒன்று மிக பிரமாதமான வேலை கிடையாது ராவணனை ஒரே ஒரு வில்லின் மூலமாக. ஆனால் ஒரு கால் மனம் மாறலாம் அல்லவா, இவ்வளவு துயரங்களை இவ்வளவு நஷ்டங்களை அனுபவித்து விட்டான் அல்லவா ராவணன். எத்தனை வீரர்கள் உயிரிழந்திருப்பார்கள், எத்தனை சேனாதிபதிகளை பலி கொடுத்திருப்பான் இந்த போருக்காக. ஒரே ஒரு பெண்ணிற்காக, சீதா பிராட்டி அம்மைக்காக இவ்வளவு போர் நடக்க வேண்டுமா? கொஞ்சம் விட்டுத்தான் பிடிக்கலாமே என்று ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு என்ன நினைக்கிறாரு, இன்று போய் நாளை வா என்று சொல்கின்றான். ஆனா அந்த ஒரு நாள் இரவு என்ன நடந்தது, மண்டோதரிக்கு தெரிந்து விட்டது. அவளுக்கு ஆத்ம ஞானம் அதிகம். வந்திருப்பது சாட்சாத் பரமாத்மா, அவனிடமிருந்து மீள முடியாது. பரமசிவனிடமிருந்து நீங்கள் எவ்வளவு வரங்களை வாங்கி இருந்தாலும் அவன் நினைத்தால வழி அந்த வரங்கள் உங்களுக்கு செயல்படாது என்ற உண்மையை உணர்ந்தவள் மண்டோதரி. கடவுளே வரம் வழங்கி இருந்தாலும் அதை செயல்படுத்துவது யார்? பரமாத்மா அல்லவா. அந்த பரமாத்மா தான் இந்த ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. அதனால் அவரிடம் பிடிவாதம் பிடிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது கேட்கவில்லை ராவணன். யார் சொல்லியும் கேட்காதவன், மனைவி சொல்லியும் கேட்கவில்லை மண்டோதரி. அவன் தெய்வம், அவனிடம் நீங்கள் சண்டைக்கு போகாதீர்கள், மிஞ்சுவது உயிர்தான் என்று சொன்னாலும் கேட்கவில்லை. அவன் சென்று மறுநாள் பொருதுகின்றான் ராமனோடு. ராமர் என்ன பண்றாரு, ஒரே ஒரு வெள்ளியின் மூலமாக அவனுடைய 10 தலைகளை அனாயாசமாக உருட்டி கீழே தள்ளுகின்றார். இறந்து விடுகின்றான் ராவணன். மார்பிலும் வயிற்றிலும் அடித்துக் கொண்டு ஓடி வருகின்றாள் மண்டோதரி அந்த யுத்த களத்திற்கு. என்ன சொல்றா பாருங்க, ஐயோ என்னுடைய கணவன் மாண்டு விட்டானே என்று அழவில்லை அந்த பெண்மணி. எத்தகைய ஒரு ஞானமிக்க பெண்மணியாக இருக்க வேண்டும் பாருங்கள். அவன் தெய்வம்னு சொன்னனே, நம்பினீங்களா? ஏன் அப்படி சொல்றான்? ஐயோ இறந்து விட்டானே என்று சொல்லி இருந்தால் அது மிக சாதாரண பெண்மணியினுடைய புலம்பலாக இருக்க முடியும். ஆனா அவன் என்ன சொல்றான் பாருங்க, அவன் தெய்வம் என்று சொன்னேனே, நம்பவில்லை அல்லவா தாங்கள், இப்படி தேவையில்லாமல் உயிரை துறந்து விட்டீர்களே என்று கதறி அழுகின்றாலாம். அவனுடைய உடலை கட்டி கொண்டு ஏன் இப்படி செய்றா? ஏன்னா உயிர் பிரிந்து விட்டாலும் அந்த உடலின் மீதே சிறிது நேரம் சுற்றி கொண்டிருக்கும், இது நியதி. ஒரு கால் அப்படி சுற்றி கொண்டிருந்தால் அந்த ஆத்மாவினுடைய காதில் விழட்டும் அல்லவா. இப்படி நினைக்கின்றாளா மண்டோதரி. எத்தகைய அரிய உள்ளம் பாருங்கள் அவளுக்கு. என் கணவன் இறந்து விட்டானே இப்படி அநியாயமாக என்று அழுது புலம்பவில்லை. அவன் தெய்வம் என்றேனே, நம்பவில்லையே, அனாயாசமாக சென்று உயிரை விட்டு விட்டீர்களே, முன்பே சொன்னேனே அவனிடம், தாங்கள் அவன் வைத்த கோரிக்கை நிறைவேற்றி விடுங்கள் என்று. அவர் என்ன கேட்டார் ஸ்ரீராமச்சந்திர பிரபு? இப்பொழுது கூட நான் உனக்கு அவகாசம் கொடுக்கிறேன், என்னுடைய மனைவியான சீதா பிராட்டி என்னிடம் திருப்பி அனுப்பி விடுகின்ற. ஆனால் பிடிவாதமாக இருந்து இப்படி உயிரை விட்டு விட்டீர்களே என்று அழுது புலம்புகின்றாளாம். ஆனால் முதல் வார்த்தை என்ன சொல்கின்றாள்? அவன் தெய்வம் என்றேனே, நம்பவில்லையே என்று சொல்கின்றாள் அல்லவா. இந்த உள்ள தெளிவு எனக்கு இருந்ததா என்று கேட்கின்றாளாம் திருக்கோளூர் பெண் பிள்ளை.
மோர் விற்கக்கூடிய பெண்மணிதான். ஆனால் எத்தனை அனாயாசமாக, எத்தனை சாமர்த்தியமாக, எத்தனை அற்புதமாக அடுக்கடுக்காக ராமாயணத்திலிருந்து ராம பக்தர்களை பற்றியும், ஸ்ரீமத் பகவத்கீதையில் இருந்தும் மற்றும் மகாபாரதத்தில் இருந்தும் கிருஷ்ண அன்பர்களை பற்றியும் அற்புதமாக சொல்லிக்கொண்டே வருகின்றார். இவை 81 ரத்தினங்கள் என்ற பெயரிலே ஸ்ரீ பூண்டிமான் பக்தி சேனலிலே ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றோம், பதிவு செய்து கொண்டு வருகின்றோம். இதிலே அதி அற்புதமான விஷயம் என்னவென்றால், ஒரு ஆச்சாரியர் சொல்ல பல அடியவர்கள் கேட்டிருக்கலாம், பல கதைகளை, பல புராணங்களை. ஆனால் ஒரு அடியார், ஒரு பக்தை சொல்ல உலகத்துக்கே குருவான ஸ்ரீமத் ராமானுஜர் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த அற்புதமான இலக்கியம் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவிலே. அடுத்த வார்த்தை என்ன சொல்ல போகின்றாள், அது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை பற்றியதான ஒரு அற்புதமான வரி. அதை நாம் அடுத்த பதிவிலே பார்க்கலாம். அதுவரைக்கும் நாம் எம்பெருமான் ஸ்ரீ நாராயணமூர்த்தியினுடைய திருவடிகளையும் ஸ்ரீமத் ராமானுஜருடைய குருவடிகளையும் போற்றிக் கொண்டிருப்போம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவிலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.